Hey guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம், which is Bare Anatomyயோட ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பூவும் Bare Anatomyயோட அட்வான்ஸ்ட் ஹேர் growth சீரமும் தான் பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த வீடியோ நான் என்னோட ஹேர் ஃபாலை பற்றி நான் சொல்லிடுறேன். ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி எனக்கு நிறையவே ஹேர் ஃபால் இருந்துச்சு. நானும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன், சீரம் வாங்கியிருக்கேன், ஷாம்பூ வாங்கியிருக்கேன், ஏதேதோ ப்ராடக்ட்ஸ்லேருந்துலாம் வாங்கியிருக்கேன். ஆனால் எதுக்குமே எனக்கு அவ்வளோவா ரிசல்ட்டே வரல, எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இல்லை அதில். ஆனால் நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஹேருக்காக மட்டுமே. நானும் நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகலை. ஸோ லாஸ்ட்டாக வந்து நான் கூகுளில் நிறைய ரிசர்ச் பண்ணி ரிவ்யூஸ் எல்லாமே பார்த்து வாங்கி யூஸ் பண்ண ப்ராடக்ட் தான் இது. ஸோ இதோட டெக்ஸ்டர் அண்ட் ஃபீல் எப்படி இருக்கும்னு நான் சொல்கிறேன். இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கும், ஸ்டிக்கியாகவே ஃபீல் ஆகாது. அதுக்கப்புறமா ஆயில் ஃப்ரீயாக இருக்கும். நிறைய சீரம் யூஸ் பண்ணும் போது நமக்கு நெக்ஸ்ட் டே வந்து ஹேர் வாஷ் பண்ணணும்னு தோணும், ஆனால் இது அந்த மாதிரி ஃபீல் ஆகாது. இது ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ண உடனே சீக்கிரமாகவே அப்சர்வ் ஆகிடும். ஸோ இதோட கீ இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் சொல்லிடுறேன். இவங்க மெயின் இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ரெடென்சில், அனகைன், பைக்காப்பிள். இது மூணு வந்து உங்கள் ஹேர் க்ரோத் பாத்வே வந்து ரொம்பவே பூஸ்ட் பண்ணும். அண்ட் ரோஸ்மேரி எக்ஸ்ட்ராக்ட் உங்கள் ஹேரை வந்து ரொம்ப ஸ்டிமுலேட் பண்ணும். அண்ட் வைட்டமின் இ வந்து உங்கள் ஹேரை ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் ரைஸ் எக்ஸ்ட்ராக்ட் வந்து உங்கள் ஹேரை ரொம்ப ஸ்மூத்னஸ் ஆகும் அண்ட் ஷைனஸ் கொடுக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். இந்த ட்ராப்பரில் ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் எடுத்து டேரக்ட் ஸ்கேப்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 minutes கிட்ட நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு விட்டுருங்க. அண்ட் நீங்கள் நெக்ஸ்ட் டே வந்து ஹேர் வாஷ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, இது அப்படியே அப்சர்வ் ஆகிடும். ஸோ நீங்கள் இதை டெய்லி யூஸ் பண்ணிங்கன்னா நிஜமாகவே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். நான் சீரியஸாக சொல்கிறேன், நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ப்ராடக்ட் மாதிரி தான் இதுவும் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் நான் நிஜமாக சொல்கிறேன், எனக்கு நிறைய பேபி ஹேர் க்ரோ ஆகிருந்துச்சு. நான் இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோஸ் எடுத்திருந்தேன், நான் அது உங்களுக்கு காமிக்கிறேன். நிறையவே கேப் இருக்கும். ஸோ இப்போ நான் அது பார்க்கும்போது என்னால் நிறைய டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியுது. நான் உங்களுக்கு அது காமிக்கிறேன், அந்த டிஃப்ரென்ஸ் நீங்களே பாருங்கள். ஆனால் நீங்கள் சீக்கிரமாக ரிசல்ட் தெரியுமான்னு கேட்டால் நான் அது இல்லைன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் எந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலுமே அது சீக்கிரமாகவே ரிசல்ட் தெரியாது. இதுவுமே அதே மாதிரி தான். ஆனால் கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் டெஃபினெட்லி யூ வில் see the ரிசல்ட். இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் சில விஷயம் நீங்கள் யோசிக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியே கிடையாது. இது 30 ml வந்து 750 to 800 கிட்ட வரும். நான் வந்து இது அமேசானில் தான் வாங்கினேன். இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது எல்லா ஹேர் டைப்புக்குமே யூஸ் பண்ணலாம். ரியலி நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இதை யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே ரிசல்ட் தெரியும். நீங்கள் சீக்கிரமாகவே உங்கள் பேபி ஹேர்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ நான் இந்த ப்ராடக்ட் கூடவே நான் Bare Anatomyயோட ஆன்டி ஹேர் ஃபால் ஷாம்பு ரெண்டுமே வந்து Bare Anatomyலேயே யூஸ் பண்ணுறேன். ஷாம்பு ப்ளஸ் சீரம் ரெண்டுமே தான் நான் வாங்குவேன். இதை பற்றின ரிவ்யூ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த சீரம்க்கு நான் ரேட்டிங் கொடுக்கணுன்னா 5க்கு 4.3 கொடுப்பேன். ஸோ நீங்களும் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.